6th standard maths first term chapter 1 exercise 1.1ல first sum பார்க்கலாம். first sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா fill in the blanks the smallest 7 digit number 7 digit numberல smallest number கேட்டிருக்காங்க. பொதுவாக நம்பர்ஸ்லேயே நம்மளுக்கு ஸ்மால் நம்பர்ஸ் என்னென்னா 0வும் 1ம் தான். அப்போ நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 9. இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் 0 1. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 0 போட்டால் நம்மளுக்கு வந்து இது வேல்யூ வராது, அதனால் ஃபர்ஸ்ட் 1 போட்டுக்கிறேன். 7 டிஜிட்லையே அப்போ 7 டிஜிட் வரணும். இப்போ 1 டிஜிட் 1 2 3 4 5 6. அப்போ இது 7 டிஜிட் வந்துட்டு சரிங்களா. இப்போ இந்த நம்பர்ஸ் தான் ஸ்மாலஸ்ட் நம்பர் 1 10 100 1000 10,000 lakh 10 lakh 10 lakh நம்பர் தான் 7 டிஜிட்டில் ஸ்மாலஸ்ட் நம்பர் சரிங்களா. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் வந்து த லார்ஜஸ்ட் 8 டிஜிட் நம்பர் லார்ஜஸ்ட் 8 டிஜிட் நம்பர் கேட்டிருக்காங்க. நம்பர்ஸ்லேயே பிக் நம்பர் வந்து 9. அப்போ 8 டிஜிட்னா 8 இடத்துலையும் நம்ம 9 போட்டுருணும். 1 2 3 4 5 6 7 8 9. இந்த நம்பர் தான் பிக்கஸ்ட் 8 டிஜிட் நம்பர், லார்ஜஸ்ட் 8 டிஜிட் நம்பர். அடுத்த தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோடைய 5 உடைய பிளேஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ தேர்ட் சம்மில் 5 உடைய பிளேஸ் வேல்யூ வந்து 1000 1 5000 1 10 100 1000 1000 பிளேஸில் இருக்குது. இங்கே என்ன இருக்குது 5 இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 5000. பிளேஸ் வேல்யூ என்னது 5000 சரிங்களா. இன்னும் 5 FIVE 5ன்னு எழுதிக்கிடுங்க 5000. அடுத்து ஃபோர்த்து சம் என்ன கொடுத்துருங்க, த எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் ஆஃப் த நம்பர். இந்த நம்பருடைய எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே வந்து 76,70,905 கொடுத்துருக்காங்க. 76 lakhs இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் ஃபார்மில் எழுதுகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதுகிறோம் 76 lakhs 70 lakhs. அப்போ இங்கே நம்பர்ஸ் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை 0 போட்டுரும். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. அடுத்தது வந்து 6 lakhs 6 lakhsக்கு 50 6 1 2 3 4 5. அடுத்தது 70,000 அப்போ ப்ளஸ் 70 1 2 3 4 1 2 3 4 மிச்சம் இருக்க நம்பர்ஸ்லாம் 0 போட்டுடுறோம் சரிங்களா. அடுத்தது வந்து இங்கே வந்து 0 அதை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம், அதை வந்து நம்ம ப்ளஸ் 0ன்னு போட்டுட்டு அடுத்தது 900 எழுதுகிறோம். ப்ளஸ் 10s பிளேஸில் 0க்கு அதுக்கு அதனால் 0 போட்டுரும். அடுத்தது வந்து 5. இதுதான் எக்ஸ்பேண்ட் ஃபார்ம். அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்க. அடுத்த சம் சே டு சக்ஸஸர் ஆஃப் 1 டிஜிட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் 1 டிஜிட் நம்பர். அதாவது இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 இதுதான் 1 டிஜிட் நம்பர், 0வும் வச்சுக்கலாம். இதுதான் 1 டிஜிட் நம்பர். இதோட சக்ஸஸர் என்னது ஒரு 1 டிஜிட் நம்பர்னு வரும்னு சொல்கிறாங்க. சக்ஸஸர்னால் இதுக்கு அடுத்த நம்பர் வந்து நம்மளுக்கு என்ன வரும் 10 தான் வரும். இப்போ 2 டிஜிட் நம்பர் தான் வரும். அப்போ இது வந்து நம்மளுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஃபால்ஸ்னு எழுதிக்கிடுங்க. அடுத்த செகண்ட் வந்து ப்ரிடியூசர் ஆஃப் 3 டிஜிட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் 3 or 4 டிஜிட் நம்பர். அதாவது இப்போ ஒரு 3 டிஜிட் நம்பர் இருக்குது, இதோடைய ப்ரிடியூசர் முன்னாடி உள்ள நம்பர் வந்து 3 டிஜிட்டாகவும் இருக்கும் 4 டிஜிட்டாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அது ஃபால்ஸ். இதோட முன்னாடி உள்ள நம்பர் எப்படி இருக்கும் 3 டிஜிட்டில் தான் இருக்கும் சரிங்களா, 4 டிஜிட் இருக்காது. அப்போது இது வந்து ஃபால்ஸு. 3 டிஜிட் நம்பருடைய ப்ரிடியூசர் 3 டிஜிட்டாக தான் இருக்கும். அடுத்தது வந்து இந்த இந்தியன் சிஸ்டம் நியூமரேஷன் இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. இது இந்தியன் சிஸ்டத்தில் கரெக்டாக எழுதியிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், ஏன்னா 1 10s 100 கமா போட்டு 1000 10,000 கமா 9 lakh 77 lakh கமா 6 crore. இது வந்து கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க. அப்போ இது ட்ரூ சரிங்களா. அப்போ ட்ரூன்னு எழுதிக்கலாம். அடுத்தது வந்து ஃபோர்த் வந்து இது எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் கரெக்டானு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா 88,000 இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தோம். 1 10s 100 1 10 100 1000 ரைட்டு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 8,000 தான் வரும். இங்கே 800 கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ஃபால்ஸ். அடுத்தது தேர்ட் சம், ஹவு many 10,000 ஆர் தென் ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர். 10,000ல் எத்தனை ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர் எடுத்துக்கிறோம். அதில் எத்தனை 10,000 இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. 6 டிஜிட் நம்பர் எடுது 1 10 100
1000 10,000 lakh 1 2 3 4 5 6 டிஜிட் நம்பர் இருக்கா. இதில் எத்தனை 10,000 இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம இதில் எத்தனை 1000 எத்தனை 10,000 இருக்குன்றாங்க. அப்போது இந்த நம்பரை நம்ம 10,000 டிவைட் பண்ணுறோம். 1 10 100 1000 10,000. அப்போது இங்கே 40 இங்கே 40 கட் கொடுத்தா இங்கே என்ன வருது. அப்போ ஆன்சர் வந்து 10,000 இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். அடுத்தது ஃபிஃப்த்து சம் என்ன சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து சம் அப்சர்வ் த கமாஸ் அண்ட் ரைட் டவுன் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 உடைய பிளேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, பார்க்கலாம். இதில் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம்மில் ஃபர்ஸ்ட்டில் இது வந்து நமக்கு இந்தியன் சிஸ்டத்தில் கொடுத்துருக்காங்க. இங்கே கமா கொடுத்துருக்கத பார்த்தா தெரியுது. ஃபஸ்ட்டு 1 10 100 1000 10,000 lakh 10 lakh. அப்போ 7உடைய பிளேஸ் வேல்யூ என்னது 10 lakhs. லேக்கில் இருக்குது 70 lakhs. அப்போ இங்கே ஆன்சர் வந்து நம்ம 70 lakhs எழுதணும். சரிங்களா, இதுதான் ஆன்சர். 1 10 100 1000 10,000 lakh 70 lakh இதுதான் ஆன்சர். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா 3 3s போட்டிருக்காங்க கமா வந்து. அப்போ இது வந்து இங்கே வந்து 7உடைய வேல்யூ என்னன்னு பார்க்கணும். 1 10 100 1000 10,000 100,000 crore 7 crore. ஆன்சர் வந்து என்னது நம்மளுக்கு 7 crore. அப்போ 7,00,000,000. இது வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தோடைய வேல்யூ, இது வந்து இந்தியன் சிஸ்டத்தோடைய வேல்யூ. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கமா வந்து டிஃப்ரென்ஸ். கமாவில் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் இந்தியன் சிஸ்டம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் உள்ளது இந்தியன் சிஸ்டம் 1 10 100 அப்புறம் 1000 10,000 இங்கே 2 கமா போட்டு அப்புறம் திருப்பி lakh 10 lakh. இங்கே பார்த்தீங்கன்னா 1 10 100 1000 10,000 100,000 3 3s கமா வரும். இப்போது அப்புறம் க்ரோவில் இந்தியன் சிஸ்டத்தில் மில்லியன் 7 மில்லியன். அடுத்து ஃபிஃப்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் பை யூஸிங் கமாஸ். கீழே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் யூஸ் பண்ணி கமா போட சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் நம்மளுக்கு தெரியும். 3 3s கமா போடணும். அப்போ 3 4 7 0 5 6 1 10 100 அப்புறம் 1000 10,000 100,000. அடுத்த சம்மில் பார்த்தீங்கன்னா 3 4 5 6 7 1 1 10 100 அடுத்தது 1000 1 10 100 1000 10,000 100,000 இங்கே மில்லியன். அடுத்தது அதை எழுதிக்கிறோம். அடுத்தது இன்டர்நேஷ்னல் யூசஸ்க்கு கமா போடணும். 3 3s 1 10 100 கமா 1000 10,000 100,000 கமா மில்லியன் 100 மில்லியன் 1000 மில்லியன். 1 மில்லியன் 100 மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 3 3 இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் 3 நம்பர்ஸ் கவர் பண்ணணும். 1 10 100 கமா 1000 10,000 100,000 மில்லியன் 100 10 மில்லியன் 100 மில்லியன் பில்லியன் 1 பில்லியன். இதுதான் ஆன்சர். அடுத்து சிக்ஸ்த்து சம் ரைட் த லார்ஜஸ்ட் 6 digit நம்பர் அண்ட் புட் கமாஸ் இன் இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். அதாவது லார்ஜஸ்ட் 6 digit நம்பர் எதை சொல்கிறாங்க. இந்தியன் சிஸ்டத்தில் கம்மா போட சொல்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்துலேயும் கம்மா போட சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம லார்ஜஸ்ட் 6 digit நம்பர் இருக்கிறதுலே நம்பர்ஸ்க்கு லார்ஜ் நம்பர் என்னது 9. அது 6 digit வரணும். 1 2 3 4 5 6. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்தியன் சிஸ்டத்தில் எழுதுவோம். லார்ஜஸ்ட் 6 digit நம்பர் எழுதிக்கிறேன். 9 வந்து 6 பிளேஸில் எழுதிக்கிறேன். 1 2 3 4 5 6. சரிங்களா, அடுத்தது வந்து இந்தியன் சிஸ்டத்தில் நம்ம கமா போடுறோம். 1 2 3 4 5 6 நம்பர். இண்டியன்ஸில் வந்து 1 10 100 கமா அப்புறம் 1000 10,000 அப்புறம் லேக் 9 lakh. இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் வந்து நம்ம 3 3s கமா போடுவோம். 1 10 100 1000 10,000 100,000. இதுதான் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். அடுத்தது வந்து செவன்த் சம் வந்து ரைட் த நம்பர் நேம்ஸ் ஃபாலோயிங் நியூமரல்ஸ் இந்த இந்தியன் சிஸ்டம். நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியன் சிஸ்டத்தில் நம்பர் நேம் எழுதணும். சரிங்களா, இப்போது செவன்த் சம்மில் ஃபர்ஸ்ட் சம் வந்து 75,32,105. சரிங்களா, எழுதிட்டோம். நம்பர் நேம் வந்து இந்தியன் சிஸ்டத்தில். செகண்ட் சம் வந்து 9,75,63,400.
453 இதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 10 100 1000 10,000 lakh 10 lakh crore. இங்கே அப்போ 9 crore 75,063 சரி 75,63,453. அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 8th சம். ரைட் த நம்பர் நேம்ஸ் இன் வேர்ட் யூஸிங் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். நம்பர் நேமை இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் எழுத சொல்கிறாங்க. சரிங்களா? இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் 1 10 100 1000 10,000 100,000. அப்போ இங்கே 300,000. இப்போ இங்கே 345,678. அடுத்தது வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் 1 10 100 இங்கே நீங்கள் வேணால் எழுதிக்கங்க. 1 10 100 1000 10,000 100,000 மில்லியன். அப்போது இங்கே 8,343,710. இதுதான் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். அடுத்தது தேர்ட் சம் அப்படி தான் 1 10. அடுத்தது தேர்ட் சம் 1 10 100 1000 10,000 100,000 மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன். அப்போது இங்கே வந்து 103 மில்லியன். சரிங்களா? 456,789 நம்பர் நேமில் நம்ம எழுதியாச்சு. இந்த சம் பார்த்தீங்கன்னா ரைட் த நம்பர் நேம் நியூமரல்ஸ். அதாவது நம்பர் நேம் கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸை கேட்டிருக்காங்க. நம்பர் நேம் என்ன கொடுத்துருக்காங்க? 2 crore 30 lakhs 51,980. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1 10 100 2 crore 30 lakhs 51,980 நம்பர்ஸ் எழுதியாச்சு. இது ஃபர்ஸ்ட் சம்க்குள்ள ஆன்சர். அடுத்த சம் வந்து 66,345,027 நம்பர் நேம் கொடுத்துட்டாங்க, நம்பர்ஸ் எழுதணும். இங்கே பார்த்தீங்கன்னா 663 மில்லியன் 345,027. சரிங்களா? இதுதான் நம்பர்ஸ் எழுதிட்டு. அடுத்து தேர்ட் சம் பார்க்கலாம். இன்னொரு வாட்டி வேணால் சொல்கிறேன். 663 மில்லியன் 345,027. அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 789 மில்லியன் 230,456. சாரி, இந்த செகண்ட் சம் தப்பு. செகண்ட் சம் வந்து 66 மில்லியன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து 66,345,127. இதான் ரைட், சரியான ஆன்சர். ஃபஸ்ட்டு சொன்னது தப்பு. அடுத்தது தேர்ட் சம்க்கு வந்து நம்பர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் சம்க்கு வந்து 789 மில்லியன் 230,456. இதை நம்பர்ஸில் எழுதணும். பார்த்தீங்கன்னா 789 மில்லியன். இங்கே 33 இன்டர்நேஷ்னல் மில்லியன் இல்லையா? 789 மில்லியன் 213,456. இது நம்பர் நேம்ஸ் எழுதியாச்சு. அடுத்தது 10th சம் பார்க்கலாம். 10th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு ஆஸ் அபவுட் 26,345 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் இருக்குது. இதை வந்து நம்பர் மென்ஷன்ட் இன் ஸ்டேட்மெண்ட் இந்தியன் சிஸ்டத்துலையும் இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்துலையும் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10th சம் நம்பர் நேம்ஸில் 26,345. இது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் இந்தியன் சிஸ்டம் இதே மாதிரி தான் நம்ம எழுத முடியும். 26,345 தான் ஆன்சர். அடுத்தது வந்து 11th சம் பார்க்கலாம். 11th சம் வந்து த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி ஆஃப் இந்தியன் ரயில்வே சிஸ்டம் இஸ் அபவுட் 10 lakh. சரிங்களா? ரைட் த இன் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். அதாவது 10 lakhன்னு இந்தியன் சிஸ்டத்தில் கொடுத்துருக்காங்க. அது நம்ம இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் நம்பர்ஸ் நியூமரேஷன் நம்பர் எழுத சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் நம்பரில் எழுத சொல்கிறாங்க. இப்போ 10 lakh போட்டு நம்பர்ஸில் எழுதிக்கிறோம். 10 lakh 1 10 100 10,000 lakh 10 lakh எழுதிட்டோம். இதை வந்து நாம் வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் 3 கம்மா போட்டு எழுதிக்கிறோம். 1 10 100 10,000 10,000 100,000 1 மில்லியன்.
இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் 10 லேக்குங்கிறது நம்மளுக்கு என்னது 1 மில்லியன். இதுதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்து 12th சம் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். த சக்ஸஸர் ஆஃப் 10 மில்லியன். 10 மில்லியனோட சக்ஸஸர் என்னது? 10 மில்லியன்னா நம்ம 10 மில்லியன் நீங்கள் எழுதிக்கிட்டோம். சக்ஸஸர்னால் ப்ளஸ் 1 ஆட் பண்ணுறோம். இப்போ ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் வருது. இந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு நம்ம எந்த ஆப்ஷன்னா ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்தது வந்து த டிஃபரன்ஸ் பிட்வீன் சக்ஸஸர் அண்ட் ப்ரெடிசஸர் ஆஃப் இதோட நம்பர் 39 6 டிஜிட் நம்பரில் 9 கொடுத்துருக்காங்க. சாரி 1 2 3 4 5 5 9 கொடுத்துருக்காங்க. இதோடைய டிஃபரன்ஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ சக்ஸஸர் ஆஃப் இதோடைய சக்ஸஸர் என்னென்னா 1 ஆட் பண்ணுறோம். 90,999ல் 1 ஆட் பண்ணால் 1 லேக் வரும். 1 லேக் வரும். ப்ரிடியூஸ் ஆஃப் 90,999லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் ப்ரிடியூசருங்கிறது 1 குறையும். சக்ஸஸர்னால் 1 ஆட் பண்ணும். இதை ஒன்று ஆட் பண்ணுறோம், 1 சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இது வரும். இப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு டிஃபரன்ஸ் என்ன வருதுன்னா 2 தான் வரும். சரிங்களா? இது ஆன்சர். 1 பில்லியன் வந்து இஸ் ஈக்குவல் டு 100 crore நமக்கு தெரியும். த எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் இந்த நம்பரை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் ஃபார்மில் எழுதுனா ஆப்ஷன் இருந்து இதுதான். ஃபஸ்ட்டு 6 × 70 லேக்ஸ். சரிங்களா? 6 × 6 60 லேக்ஸ் 6 லேக்ஸ் 1 10 100 1000 10,000 லேக்ஸ் 6 லேக்ஸ். அடுத்தது 70,000. அடுத்தது வந்து 1000 70,000 10,000 7 × 10,000 1000ல் பிளேஸ் வேல்யூ இல்லை, அதனால் 0 போட்டு ப்ளஸ் 9 × 100 ப்ளஸ் 0 10ஸில் பிளேஸ் வேல்யூ இல்லை, அதனால் 0 போட்டுக்கிறோம். 0 × 10 ப்ளஸ் 7 5 × 1 இதுதான் ஆன்சர். சரிங்களா? தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.